ஷெங்கன் விசா ரிஜெக்ட் ஆகிட்டா நான் உங்களுக்கு சொல்யூஷன் தான். இப்ப லாஸ்டா நான் கிட்டத்தட்ட 2 வீடியோ போட்டேன் ஷெங்கன் விசா சம்பந்தமா. நிறைய கால்ஸ், நிறைய மெசேஜஸ், அதாவது இன்பாக்ஸ்ல வந்து கொண்டு என்னோட விசா ரிஃப்யூஸ் ஆயிருக்குது, நான் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணேன், 4 மந்த்ஸ்க்கு முதல் அப்ளை பண்ணேன், ரிஃப்யூசல் ஆயிருக்குது சரி நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜ் பண்ண கேட்டகரியில 22 வயசுல இருந்து 45 வயசுகளுக்கு நிறைய பேர், ஆம்பளை பொம்பளை எல்லாரும் அவங்கள ஹேண்டில் பண்ணி கொண்டு இருந்த காலத்தினால தான் ஷெங்கன் விசா சம்பந்தமா ஒரு வீடியோஸ் நாங்க போடல. உங்களுக்கு 100க்கு 100 ட்ரஸ்ட் இல்லாத ஆக்களை கொடுத்து உங்களோட விசாசை வந்து ரிஜெக்ட் பண்ணி கொள்ளவாங்க. ஏனெண்டா ஒரு விசா ரிஃப்யூசல் ஆகிறது வந்து அடுத்த அப்ளை பண்ண போகல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வைக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போட போகல ஷுவர் பண்ணி போட்டதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஃப்யூசல் கேஸ் பார்த்து சொல்றேன்னு சொன்னா நாங்க கைட் பண்ணி நிறைய பேர் அதை அப்ரூவ் ஆக்கி கொண்டாக்களும் இருக்கிறாங்க. இப்ப தான் இன்பாக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஷெங்கன் மெசேஜ் இருக்குது. ஆனா நான் அவங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு தான் நீக்கிறேன். இன்னும் ஷெங்கன் விசான்றது வந்து எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. அது சிம்பிள் ப்ராசஸ். ஆனா அதுக்கேத்த மைண்ட் செட்டோட, அதுக்கேத்த ஐடியாஸோட நாங்க அந்த டாக்குமெண்டேஷனை வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும். நான் மூஞ்ச போட்டு வீடியோ போட்ட காரணம் என்னன்னா நாங்க ஜெனுவினா இந்த விசாசை வந்து ஆக்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறோம். இந்த விசாஸ் எடுக்கிற மாதிரிக்கு நீங்களும் உங்களோட விசாவை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு ஒருத்தரா, இல்லாட்டி நீங்களும் ஷெங்கன் நாடுக்கு போறதுக்கு ஐடியா வச்சுக்கிற ஒருத்தரா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கட்டாயம் என்ன வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஷெங்கன் விசா சம்பந்தமா என்ன சரி கைட் பண்ணணும் வேண்டாம், என்ன சரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்க போடணும்னு சொல்லி கேட்கணும். இல்லாட்டி உங்களோட விசா வந்து ரிஃப்யூசல் ஆகிடுன்னு சொன்னா கட்டாயம் நீங்க இன்பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. நான் உங்களை கைட் பண்றேன் உங்களோட விசாவை நீங்க அப்ரூவல் ஆகி கொள்றதுக்கு. மத்தது இன்னொன்று, நிறைய பேர் வந்து அவசரப்படுறாங்க. விசா வந்து அப்ளை பண்ணிருந்தா அதுக்கேத்த காலம் இருக்குது, அதுக்கேத்த எத்தனை நாள் போறேன்னு சொல்லி இருக்குது. விசா ஒன்று அப்ளை பண்றதுக்கு எப்பயுமே யாரும் அவசரப்பட வேணும். ஏன்னா நீங்க பண்ற அவசரத்தால ஒரு நாள் 2 நாள், ஒரு கிழமை 2 கிழமை அந்த மாதிரி கேப் உள்ளுக்கு உங்களோட விசா ரிஃப்யூசல் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அதனால ஷெங்கன் விசா பொறுத்தவரையில எப்பக்குமே அவசரப்பட வேணும். உங்களோட விசாவை நீங்க எப்படி செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவையா இருந்து நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் இன்பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. உங்களை நான் கைட் பண்றேன்.